அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்புக்குரிய உறவினர்களே, இந்த பதிவை கட்டாயம் எல்லோரும் கேட்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். கட்டாயம் கேட்கணும். ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. கடந்த கால வீடியோங்கள் நான் போட்டு தானே இப்போ நம்மளோட ஏகே ஃபவுண்டேஷனுக்கு நிறைய எதிர்ப்புகள் மாஷாலாண்டு வந்துட்டாங்க. எதிர்ப்புகள் நான் சாதாரண ஆட்கள் இல்லை, சாதாரணமான ஆட்களுமா இல்லை. ஆனால் இதில் நம்மளுக்கு எதிர்க்கிறது உலமாக்கள், சில உலமாக்கள், எல்லாரும் இல்லை, சில உலமாக்கள் தான். சரியா, 1-2 பேர் இருக்காங்க, அவங்க தான் இருக்கிறாங்க, முக்கியமான பதவி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க கேட்குறது நான் அதுக்கு அனுமதிக்க போகிறதும் இல்லை. சரியா, அதே கட்டத்தில் இது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாங்க, குவைத்தில் உள்ள எங்களோட உறவினர் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே தானே ஆரம்பித்தோம், இப்போ இங்கே பல உதவி பண்ணமே இல்லைன்னு இல்லையா. அப்போ அதுதான் இப்போது நம்மளுக்கு இப்போ குவைத் கவர்மெண்ட் அங்கீகாரத்தை தந்தது. அது இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ள மௌலவிமார்களுக்கு சேர்த்தால அது கொஞ்சம் தாமதிக்குது, அவ்வளோதான். அதை நாங்கள் விடக்கூடாது. எங்கே இருந்தாலும் ஏண்டா குவைத் நாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுக்கு மேலே அந்த ஒவ்வொரு கஷ்டங்களை ஈக்கக்கூடாண்டு தான் யாருமே இப்போ நான் பட்ட கஷ்டம், நீங்களும் படுற கஷ்டம், இதெல்லாம் படக்கூடாண்டு தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்துக்கிட்டு போகிறோம். அதுக்கு உங்களோட பங்களிப்பு கட்டாயம் தேவையாகி நீ அனைவரும் வேறு வேறு நாடுகளில் இருந்தாலும் சரி, வேறு ஊர்களில் இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு பங்களிப்புகள் அழிங்க, அல்லா ரஹ்மத் செய்வான். சரியா, ஏண்டா இப்போ எனக்கு நடக்கு என்னை பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு வழங்கும். கிட்டத்தட்ட இப்போ என்னை எதுக்குறது சாதாரண வாழ்க்கையில் எல்லாம் மௌலவிமார், எல்லா மௌலவியும் இல்லை, சில மௌலவி எல்லாம் தான் வருது வாயில். பாவம், அதெல்லாம் சரியில்லை. ஒரே அவங்கள குறை சொல்ல, இது நல்ல மௌலவி பாதிக்கப்படுறாங்க, அதுதான் கவலை, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னுக்கு வெளியே போட்டு தானே சரி. இன்ஷா அல்லாஹ் நல்லா போதுமானவன். நீங்களும் கொஞ்சம் உங்களால் ஏண்ட அழிங்க, அல்லா ரஹ்மத் செய்யட்டும். இப்படி ஒரு திட்டங்களை வகுத்தா தான் நாளைக்கு குவைத் நாட்டில் நம்மளுக்கு குவைத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நியாயமாக கிடக்கு, நியாயமாக. அதனால் உங்களோட பங்களிப்பு அழிங்க, அல்லா ரஹ்மத் செய்யட்டும். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்கஜா, நோம்பெல்லாம் வருது. நான் முன்னே கேட்ட மாதிரி எல்லா சேவையும் நீங்களும் உதவிகளை பண்ணிங்க. இன்றைக்கு ரமலான் மாதம் வந்துட்டு, ரமலான் மாதம் வந்தால் குவைத் நாட்டில் உங்களுக்கு அனைவருக்கும் 30 நாளைக்கு நல்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பயானு விஷயம், பள்ளி ஒன்று எடுக்க இருந்தது, தமிழ் கொத்துப்பாக ஒரு பள்ளி ஒன்று எடுக்க இருந்தது, எவ்வளோ நல்ல விஷயத்தை செய்ய இருந்தது. நீங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி உங்களோட பொறுப்போக்கான ஒரு சிந்தனை ஒன்று எப்படி, அதனால தான் நீங்கள் எழும்பி வைக்கலாமே இருக்கீங்க, இன்னொரு சமூகத்தை வளர்த்துக்கலாமே இருக்கீங்க. அந்த ஓர்மையில் தான் இன்றைக்கி என்ன ஒரு ஆளை அமர்த்துறாங்க, பிடிக்கிறாங்க. யார் இந்த வீடியோ மேலே அங்கிட்டு பார்த்தீங்க தானே? ஒன்று எனக்கு வைக்க வேணும், ஒரே நான் சொல்லிட்டு இருக்கிறதுல, இல்லை அங்கிட்டு சைட்டில் ஒரு வைக்க வேணும். இன்றைக்கி குவைத் நாட்டில் முக்கியமான ஒரு ஆள் என் ஃபோனில் இப்போ நீங்கள் ப்ளாக் பண்ணிட்டு போய்த்தார். என்னத்துக்கு? சகாத் கட்டுவானோ, காசு கட்டுவானோ அப்படின்னு சொல்லி அவன் ப்ளாக் பண்ணி போய்த்தார். ஏன்டா எல்லாம் வச்சு பாதுகாக்கணும், உங்கள்ட்ட இது வருவாங்க எனக்கு வேணாம். தாரத்துக்கு ஆள் கைக்கு என்ற சமூகம் என்ற ஆளுக்கு போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க போட பிடித்து தான் இந்த நிலைமையில் நிற்க அல்ஹம்துலில்லாஹ். சரியா, நம்ம இவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டலாக தான் ஆகிக்கணும், இவங்களுக்கு ஒரு முன் உதாரணம் ஆகிக்கணும். விளங்கிச்சா? இஸ்லாத்தை வளர்க்கணும், இஸ்லாத்தை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டு மௌலவிமார்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிறது மௌலவிமாருக்கு ஏன் ஓதி வளர்ப்பாங்க, இல்லை, நம்மளுக்கும் பங்கு இருக்கு. முஸ்லீமாக பிறந்துட்டா நாங்களும் அது ஈடுபட்டே ஆகணும். விளங்கிச்சா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பங்களிப்புகளை என்ன விஷயத்துக்கு போட்டாலும் சரி, எதை நம்பிச்சு அல்லாட பேரில் உங்களோட பங்களிப்பை அழிங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோ சந்திப்போம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இன்னொருத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டலை சரிக்க தானே வேணும். எப்படியும் இவ்வளோ காலம் மீந்துட்டோமே, இப்படி வந்தால் தான் கூட்டம் போடணும். பெரிய லெவலில் மாலியால் ஒரு கூட்டம் போடலாம். இப்போ எவ்வளோ பேர் என்னமா செஞ்சுட்டு போகிறான், எவ்வளோ வேலை திட்டு, எவ்வளோ சமூக சேவை செஞ்சுட்டு போகிறான். நம்மளால் ஏன் எல்லாமே ஒற்றுமை இல்லாதால ஒற்றுமையை வழங்க. சரியா, நான் காத்துக்கிட்டீங்க.
உங்களால் நிதி உதவிகளை பண்ணுங்கள். இன்ஷா அல்லா அடுத்த வீடு சந்திப்பேன். ரொம்ப பேச விருப்பம் இல்லை. அவசரமாக உங்களோட பங்களிப்பு அளிங்க. அல்லா ரொம்ப சேட்டும் இன்ஷா அல்லா. எல்லாத்துக்கும் எல்லாமே ஏழை எளிய குடும்பத்து தான் போய் சேருது. அது ஒன்றும் செய்யலை, அதுக்கு போய் சேரும் இன்ஷா அல்லான்னு சொல்லியா. அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த வீடு சந்திப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.